ராஜாஜி டிஎன்பிசி பயிற்சி மைய மாணவர்களுக்கு இனிய வணக்கம் சார். நம்ம இந்த வாரம் 14/2/2021 அன்றைக்கி நடந்த மேக்ஸுக்கான ஆன்சரி பார்க்கலாம். ஃபஸ்ட் சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியன் ப்ரொபோஷன் தான் கேட்டிருக்காங்க. அதில் என்னென்னா P/Q கொடுத்துட்டாங்க, விகிதத்தை பின்னமாக எழுதலாம். வேறு என்ன கொடுத்துருக்காங்க, Q/R கொடுத்துருக்காங்க. அடுத்தது R/S கொடுத்துட்டு P/S என்ன இருக்கும், அதாவது இதோட மீனிங் என்னென்னா P/S என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ இது மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னாவே நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம்னாங்க சார், அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். P/Q இன்ட்டு Q/R இன்ட்டு R/S எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q கேன்சல் ஆயிரும், P/S கிடச்சிரும். அப்போ டேரெக்டாக அதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 8/15 இன்ட்டு 5/8 இன்ட்டு 4/5. இந்த 5 கேன்சல் ஆயிரும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா வேணாம், 8 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ மீதி இருக்கிறது 4/15. அப்போ P/S அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா, என்ன வேல்யூ அப்படின்னா 4:15ங்க சார். இதில் வேறு ஒன்றும் நீங்கள் கண்டுபிடிக்க தேவையில்லைங்க சார். இது மாதிரி கொடுத்தானவே, அதாவது A/B, B/C, C/D கொடுத்துட்டு A/D அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டானா, நீங்கள் டேரெக்டாக A/B இன்ட்டு B/C இன்ட்டு C/D எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக என்ன கிடைக்கும் சார், A/Dயோட வேல்யூ தான் கிடைக்கும். இது பேசிக் கான்செப்ட், பேசிக்கான சம். இதுக்கு உட்காந்து வேறு அதாவது இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா P/Q/R/S கண்டுபிடிச்சி அப்புறம் இது ரெண்டும் என்ன அப்படிலாம் தேவையில்லை. கான்செப்ட் என்னென்னா 3 கொடுத்துட்டு 4வது கேட்குறேன் அப்படின்னா அப்படியே அந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த 4வதோட வேல்யூ கிடச்சிரும். இதோட ஆன்சர் 4:15 ஆப்ஷன் ஏங்க சார். சார் அடுத்து 27 4, 16 மற்றும் 7 4வது விகிதம் அப்படின்னா அடுத்த ரேஷியோ ஒன்று 3 மதிப்பு கொடுத்து 4வது மதிப்பு கேட்குறாங்க அப்படின்னாவே ரேஷியோ எப்படி இருக்குன்னா A/B = C/Dங்க சார். இது நமக்கு தெரியும். இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனாகவே சென்ட்ரு வேல்யூவோட மல்டிப்ளிகேஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா லாஸ்ட்டு ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இங்கே இந்த கொடுத்துருக்க வேல்யூவில் பார்த்தீங்கன்னா 4:16 = 7:Xங்க சார். இந்த D தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும், ஏன்னா ABC கொடுத்துட்டாங்க. அப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 4x = 16 × 7ங்க சார். இந்த 4ஆல் கேன்சல் பண்ணால் 4. அப்போ x = 28ங்க சார். அப்போ இந்த 4, 16, 7ஓட 4th ப்ரொப்போர்ஷன் 4வது விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 28 ஆப்ஷன் B ஃபார் பாம்பேங்க சார். அடுத்து 28 காம்பவுண்ட் ரேஷியோ கேட்குறாங்க. 3 விகிதம் கொடுத்துட்டு அதோட காம்பவுண்ட் ரேஷியோ கேட்குறாங்க. காம்பவுண்ட்னா உடனே கூட்டி இது போட்டுறாதீங்க. A/B, B/C, C/Dன்னு கொடுக்குறாங்கன்னா இதோட காம்பவுண்ட் ரேஷியோ அப்படின்னா என்ன மீனிங்னா அப்படியே மல்டிபிள் பண்ணுறது, பெருக்கிறது. A/B இன்ட்டு B/C இன்ட்டு C/D இதுதான் இதோட கூட்டு விகிதம். அப்போ கொடுத்துருக்க வேலையை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 2/7 இன்ட்டு 5/3 இன்ட்டு 4/7ங்க சார். 10 2 10 10 4 40ங்க சார். கீழே 7 3 21 21 7 147. அப்போ இது விகிதமாக எழுதுனீங்கன்னா 40:147. இப்போ கொடுத்துருக்க 3 பின்னத்தோட கூட்டு விகிதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த 3 விகிதத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், கூட்டிடாதீங்க. மல்டிப்ளை பண்ணதான் வர பின்னத்தை விகிதத்தில் எழுதுங்க. ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C ஃபார் சென்னை 40:147. இதில் இந்த 147:40 A ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டுபிடிச்ச அப்புறம் தெளிவாக பாருங்கள், Aல இருக்கா Cயில் இருக்கா நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர். ஏன்னா இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனில் நிறைய தவறுகள் நடக்கும் சார். அதனால் கேர்லெஸ் மிஸ்டேக் வராமல் பார்த்துங்க. கண்டுபிடிச்சதுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுற ஆன்சரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்துங்க சார், அதாவது ரேஷியோ அவன் டேரெக்டாக கொடுக்கல, அதுக்கு பதில் என்னன்னா ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்கான். 4A = 5B, 7B = 9C அப்படின்னா A/B/C என்னன்னு கேட்குறான். நீங்கள் ஒன்றும் இல்லை, வேல்யூஸ் அதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போய்ட்டு லெட்டர்ஸ்லாம் அந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ A/B = 5/4. அதே B/C = 9/7.
அப்போ ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A/B அப்படிங்கிறது 5:4, B/C அப்படிங்கிறது 9:7. நமக்கு தெரிஞ்சது தான் A/B/C கண்டுபிடிக்கணும் அப்படின்னா விகிதங்கள் எழுதுங்க. 5:4, 9:7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டைரெக்டாக கிடச்சிரும். 45, 9 36, 28ங்க சார். சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். 3ஆல் மட்டும் வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். 28 வராது, 27 30 தான் வரும். அப்போ கண்டிப்பாக அவ்வளோதான், இதுதான் வேல்யூ. அப்போ A/B/C அப்படிங்கிறது 45:36:28. ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 45, 36, 28. ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே சார். அதாவது விகிதம் டேரெக்டாக கொடுத்துருந்தோன்னா நம்ம டேரெக்டாக இது மாதிரி எழுதி அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். பட் விகிதம் அவன் கொடுக்காம ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்கான். எப்படி கொடுத்தாலும் நமக்கு என்ன A/B கண்டுபிடிக்கணும். அப்போ லெட்டர்ஸ் எழுத்துக்கெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க, எண்கள்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ ஒரு பின்னம் A/Bங்கிறது 5/4 அப்படின்னா A/B அப்படிங்கிறது 5:4. அதே மாதிரி B/Cயும் கண்டுபிடிச்சி இதில் அப்ளை பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஆப்ஷன் பி ஃபார் பாம்பேங்க சார். சார் அடுத்து 30. ஃபைனலாக அவன் கேட்டிருக்கிறது என்னென்னா A/B/C அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா A/Bயும் B/Cயும் தெரிஞ்சுன்னா நம்ம எப்பவும் போல் A/B/C போட்டு இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் பண்ணிங்கன்னா கிடச்சிடும் நமக்கு. சரிங்களா? அப்போ இங்கே அவன் என்ன கொடுத்துருக்கான்னா டேரெக்டாக ரேஷியோ கொடுக்காம போன சம் மாதிரியே ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு AB அந்த ஃபுல் ஈக்குவேஷன் எடுத்துங்க. ஏயோட 30% அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. 30%ங்கிறது A × 30/100. பியோட 0.25 0.25 ஆஃப் B அப்படின்னா B இன்ட்டு இந்த 0.25 டெசிமல் இருக்குது. இதை ஹோல் நம்பரை மாற்றினா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்கான். அப்போ 100ஆல் மேலே மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுங்கள். இப்போ இந்த 0.25ங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 25/100க்கு ஈக்குவல். அப்போ அதை எழுதுங்க. 25/100 ஈக்குவல் டு 1/5 ஆஃப் சினா C × 1/5. எப்பவும் போல் ஃபஸ்ட்டு A/B கண்டுபிடிங்க. அப்போ A/Bனா இந்த ஃபஸ்ட்டு ரெண்டை மட்டும் எடுத்துக்கோங்க. இதை ரெண்டையும் எடுத்துக்கிட்டு B இங்கே கொண்டு வந்துடுங்க. சரி, நம்ம தெளிவாகவே போட்டுடலாம். A × 30/100 ஈக்குவல் டு B × 25/100. இந்த 100ம் இந்த 100ம் கேன்சல் ஆயிரும். B இங்கே கீழே கொண்டு வந்துடுங்க, 30 கீழே கொண்டு வந்துடுங்க. அப்போ A/B ஈக்குவல் டு 25/30. அப்போ 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5/6ன்னு வரும். அப்போ A/B அப்படிங்கிறது 5:6. அடுத்தது A/B கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து B/C கண்டுபிடிக்கணும். அப்போ B × 25/100 ஈக்குவல் டு C × 1/5. டேரெக்டாக C கீழே கொண்டு வந்துட்டு இந்த வேலையை அங்கே கொண்டு வருங்க. அப்போ 100 மேலே போயிடும், 25 கீழே வந்துடும். அப்படி இல்லைனா இங்கேயே கேன்சல் பண்ணிங்க. இது 1/4ன்னு வரும். அப்போ இந்த 4 அங்கே போயிடுச்சுன்னா B/C ஈக்குவல் டு 4/5. அப்போ B/C அப்படிங்கிறது 4:5ங்க சார். இப்போ எடுத்துக்கொண்டு போய் நமக்கு A/B கண்டுபிடிச்சிட்டிங்க, B/Cயும் கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சது அதில் கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். A/B/C. A/Bங்கிறது 5:6, B/Cங்கிறது 4:5ங்க சார். இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 5 20, 6 24, 6 30. 2ஆல் கேன்சல் பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம். சுருக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக சுருக்கிடுங்க. 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 10:12:15. இதுக்கு மேலே இந்த 3 விகிதத்தையும் ஒன்றா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ இதுதான் ஃபைனல். அப்போ கொடுத்துருக்க வேல்யூவோட A/B/Cயோட மதிப்பு என்னென்னா 10:12:15. ஆப்ஷன் ஏங்க சார். நமக்கு A/B/C கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 2 வேல்யூயும் தேவை. சரிங்களா? அப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன்லேருந்து இந்த 2 வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். கண்டுபிடிச்ச பிறகு இதில் கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா ஆப்ஷன் ஏங்க சார் ஆன்சர். அடுத்துங்க சார் 31. 2 numbers are in the ratio of 4:7. If 5 is subtracted from each, the ratio becomes 1:2. Find the greater number. அதாவது 2 எண்கள் இருக்குது ஏபின்னு வச்சுக்கோங்க. அந்த 2 எண்களோட விகிதம் கொடுத்துட்டான். ஒரு எண் 4 பங்கு இருந்துச்சுன்னா இன்னொரு எண் 7 பங்கு இருக்கும். இப்போ இந்த ஒவ்வொரு எண்ணிலேருந்தும் 5 கழிக்கிறாங்க. அப்படின்னா 4 பங்கு -5 = 7 பங்கு -5. கழிக்கும்போது விகிதம் என்னவா மாறுதுன்னா ஈக்குவல் டு
1:2ன்னு மாறுதுன்றான். 2 விகிதங்களை ஈக்குவல் பண்ணி கொடுத்துருந்தாவே அது விகித சமம். விகித சமம்னாவே என்ன மீனிங்னா நடு உறுப்புகளோட பெருக்கிற பலன் கோட்டு உறுப்புகளோட பெருக்கிற பலனுக்கு ஈக்குவல். அப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 பங்கு மைனஸ் 10 = 7 பங்கு மைனஸ் 5. இந்த பங்கு இது இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, 10 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ 8லேருந்து 7 கழிச்சிச்சின்னா 1 பங்குங்க சார். இந்த 10 அந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஆயிரும். இப்போ மைனஸ் போச்சுன்னா 5. 1 பங்கு 5 அப்படின்னா அந்த எண்கள் என்னன்னு பாருங்கள். எண்கள் ஏங்கிறது 4 பங்கு. அப்போ 1 பங்கு 5னா 4 பங்கும்போது 4 × 5 20. ரெண்டாவது பிங்கிற நம்பர் 7 பங்கு. அப்போ 7 × 5 35. 1 பங்கு 5 எனில் இதில் அவன் என்ன கேட்குறான்னா பெரிய நம்பர் என்னன்னு கேட்குறான். அப்போ பெரிய நம்பர் அப்படிங்கிறது கண்டிப்பாக 7 பங்கு தான். ஏன்னா ஒரு எண் 4 பங்குன்னு ஒன்று 7 பங்குனா பெரிய எண்கிறது கண்டிப்பாக 7 பங்காக தான் இருக்கும். அந்த 7 பங்குங்கிறது ஆப்ஷன் டி ஃபார் டெல்லி. ரொம்ப எளிமையான சமங்க சார் இது. இதில் யோசிக்கலாம் ஒன்றும் இல்லை. விகிதம் கொடுத்துருக்கான், அதுலேருந்து 5 மைனஸ் பண்ணும்போது ஒரு புது விகிதம் கிடைக்குது. அது ஒரு விகித சமத்தை அமைக்குது. அப்போ நடு உறுப்புகளோட பெருக்கல் பண்ணுறாங்க. நடுவில் இருக்கிற ரெண்டையும் பெருக்கி கடைசியில் இருக்கிற ரெண்டையும் பெருக்கி ஈக்குவல் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா 1 பங்கு எவ்வளோன்னு கிடச்சிரும். அதை எடுத்து அவன் கேட்குறதுல அப்ளை பண்ணுங்கள். ஆப்ஷன் டி ஃபார் டெல்லிங்க சார். சார் அடுத்து 32. ஒரு பையில் வந்து ₹1 50 பைசா 25 பைசா நாணயங்கள் என்ன விகிதத்தில் இருக்குன்னா 8:9:11 அப்படிங்கிற விகிதத்தில் இருக்குது. நாணயங்களோட மதிப்பு என்னன்னு கொடுத்துருக்குன்னா ரூபாய் 1, ரூபாய் 50 பைசா, ரூபாய் 25 பைசா. என்ன விகிதம் அப்படின்னா இது 8 பங்கு, இது 9 பங்கு, இது 11 பங்கு. டோட்டல் அமௌண்ட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 366 ரூபா. இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு சில சம்மில் வந்து ஒவ்வொரு நாணயங்களோட எண்ணிக்கை அப்படின்னு கேட்டுருவானுங்க. எல்லா நாணயத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த சம்மில் வந்து 25 பைசா நாணயங்களோட எண்ணிக்கை மட்டும் எவ்வளோன்னு கேட்குறானுங்க. இது மாதிரி சம் வந்துச்சு அப்படின்னா ஒரு பையில் நாணயங்கள் இருக்குன்னு வந்துருச்சுனாவே கண்டிப்பாக அந்த விகிதம் கொடுத்துருப்பான். எந்தெந்த நாணயங்கள் கொடுத்துருக்கானோ அதோட விகிதங்கள் கொடுத்துருப்பான், டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருப்பான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்தோன்னையும் நாணயங்களோட மதிப்பை அந்த விகிதத்தோட மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன அப்படின்னா ₹1 நாணயம் 8 பங்கு இருக்குன்னா ஒரு செட்டு அந்த விகிதம் கொடுத்துருக்குறது ஒரு செட்டுன்னு எடுத்துக்கங்க. அந்த ஒரு செட்டில் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பாருங்கள். ₹1 நாணயம் 8 பங்கு இருக்குன்னா 1 × 8 ₹8 மதிப்பு. அதே 50 பைசா நாணயங்கள் 9 பங்கு இருக்குன்னா 9 50 பைசா நாணயங்களோட மதிப்பு எவ்வளோ வருதுன்னா ₹4.50 வரும் சார். பாதி 9ல் பாதி ₹4000. சரிங்களா? அடுத்தது 11 25 பைசா நாணயங்கள்லாம் 4 25 பைசா நாணயங்கள் சேர்ந்தால் ₹1. அப்போ 8 25 பைசா நாணயங்கள் சேர்ந்தால் ₹2. 3 25 பைசா நாணயத்தோட மதிப்பு ₹3.25. அப்போ மொத்தமாக 11 அப்படிங்கும்போது ₹2.75. சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 8 2 10 14 14.5 3/4 சேர்த்துனீங்கன்னா ₹15.25 மதிப்பு. புரியுதுங்களா? ஒரு செட்டுங்கிறது என்ன மீனிங்கன்னா ₹15.25 மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா 8 ₹1 நாணயங்கள் இருக்கும், 9 50 பைசா நாணயங்கள் இருக்கும், 11 25 பைசா நாணயங்கள் இருக்கும். இதுதான் ஒரு செட்டு. ஒரு செட்டில் 8 ₹1 நாணயம், 9 50 பைசா நாணயம், 11 25 பைசா நாணயம். அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த டோட்டல் அமௌண்ட்டில் இது மாதிரி எத்தனை செட் இருக்குது. கண்டிப்பாக அந்த டோட்டல் அமௌண்ட்டு இந்த ஒரு செட் அப்படிங்கிறத மதிப்பால் டிவைட் ஆகும். சரிங்களா? அப்போ அந்த டோட்டல் அமௌண்ட் இது டிவைட் ஆகும்போது எத்தனை செட்டு வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒரு செட்டுக்கு 11 நாணயங்கள் அப்படின்னா மொத்தம் எத்தனை செட்டோ அதோட இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு டேரெக்ட் ஆன்சர் கிடச்சிரும். அப்போ மொத்த பங்குன்னு வச்சுக்கிட்டாலும் சரி செட்களோட எண்ணிக்கை என்னென்னா டோட்டல் அமௌண்ட்டை இந்த ஒரு செட் மதிப்பால் டிவைட் பண்ணுங்கள். சரிங்களா? 15.25 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்கான். அதை நம்ம அப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்க சார். 2 ஸ்தானம் அப்படிங்கிறனால 100ஆல் பெருக்கி 100ஆல் வகுக்கலாம். அப்போ இது எதுக்கு ஈக்குவல்னா 15/25/100க்கு ஈக்குவல். 15.25ங்கிற மதிப்பு எதுக்கு ஈக்குவல்னா 15/25/100க்கு ஈக்குவல். அப்போ இங்கே இந்த 15.25க்கு பதிலாக நீங்கள் எதை அப்ளை பண்ணலான்னா 366/15/25/100ன்னு கொடுக்கலாம். அப்போ இந்த 100 மேலே வந்துடும். 366 × 100/15/25. இங்கே 25ல் முடிஞ்சிருக்கு, மேலே 100 இருக்குங்க சார். அப்போ டேரெக்டாக அந்த ரெண்டுமே 25ஆல் கேன்சல் ஆகும். இது 4 முறை வரும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 6 25 150, மீதி 2 ஒரு 25 25. இங்கே 366 இருக்குது, இங்கே 61 இருக்குது. 60னா 6 முறை போட்டோம்னா 360 வந்துடும். 1 6 முறை போட்டாலும் 6 வந்துடும். அப்போ சரியாக இந்த 366 61ஆல் 6 முறை வகுப்படும். அப்போ 6 × 4 24. மொத்த செட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24 செட்டு இருக்குது. அதாவது ஒரு செட்டு 15.25 அப்படிங்கிறது மதிப்பு.
அந்த 15.25 ரூபாயில் எவ்வளோ 8 ரூபா இருக்குன்னா 8 ரூபா இருக்கும், 50 பைசா 9 இருக்கும், 4 25 பைசா அப்படிங்கிறது 11 இருக்கும். அப்போ இது மாதிரி மொத்தம் இது மாதிரி எத்தனை செட் இருக்குன்னா 24 செட் இருக்குது. ஒரு செட்டுக்கு இவ்வளோ இருக்குன்னா அப்போ அவன் கேட்குறது 25 பைசா நாணயங்களோட எண்ணிக்கை தான் கேட்குறான். 25 பைசா நாணயங்களோட எண்ணிக்கை, நாணயங்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு செட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 நாணயங்கள் இருக்குது. சரிங்களா? அப்போ மொத்தம் எவ்வளோ செட் இருக்குன்னா அப்போ 24 செட்டில் எவ்வளோ நாணயங்கள் இருக்கும்? 24 செட்டில் உள்ள நாணயங்கள். அப்போ என்ன பண்ணணும்னா 11 × 24 240 + 24 264 நாணயங்கள். சரி, அதாவது இது ஒரு பங்குன்னு எடுத்துக்கலாம். ஒரு பங்குங்கிறது 24. அப்போ இதில் அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு தேவையானது கிடச்சிடும். உங்களுக்கு புரியுறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு செட் அப்படிங்கிறது என்னென்னா அந்த நாணயங்களை அப்படியே அந்த விகிதத்தோடு பெருக்குங்க. 8 1 ரூபா, 9 50 பைசானா அதோட மதிப்பு 4 ரூபா, 11 25 பைசானா அதோட வேல்யூ 2.25 ரூபா. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா அது என்னென்னா 15.25 ரூபா. ஒரு செட் அப்படிங்கிறது 15.25 ரூபா. அந்த 15 ரூபா 25 பைசாவில் எத்தனை நாணயங்கள் இருக்குன்னா 8 1 ரூபா நாணயங்கள், 9 50 பைசா நாணயங்கள், 11 25 பைசா நாணயங்கள். அப்போ இந்த 15.25 ரூபா மாதிரி 366 மொத்தம் எத்தனை 15.25 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 15.25 ரூபா இருக்குது. மொத்தம் 24 செட் இருக்குது. சரிங்களா? அப்போ ஒரு செட்டுக்கு 11 இருக்குது அப்படின்னா 24 செட்டுக்கு எவ்வளோ இருக்குன்னா 264 இருக்குங்க சார். அவன் வேறு என்ன கேட்டாலும் சரி, 1 ரூபா எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 24 × 8. அதே 50 பைசா எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 24 × 9 அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 160 ஒரு 32, 192, 180 ஒரு 36, 216. சரிங்களா? கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். போட்டு வேணால் பாருங்கள். 192 பாதிங்கும்போது 108. இதை 4ஆல் டிவைட் பண்ணோம். 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6 4 24 66ன்னு வரும். 66ங்கும்போது 10 16க்கு 6 மீதி 1, 16க்கு 6 மீதி 1 366 ரூபா கரெக்டாக வந்துடும். சரிங்களா? உங்களுக்கு இங்கே என்ன தெரிய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு எடுத்தோடனே கண்டுபிடிச்சிருங்க. நாணயங்களோட மதிப்பும் கொடுத்துருப்பான், அது என்ன விகிதத்தில் இருக்குன்னு கொடுத்துருப்பான். அந்த நாணயங்களோட மதிப்பை அந்த விகிதத்தோட டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி ஒரு செட்டோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருங்க. அப்புறம் அந்த மொத்த அமௌண்ட்டில் இது மாதிரி எத்தனை செட் இருக்குன்னு கண்டுபிடிங்க. எவ்வளோ செட்டுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதை கொண்டு போய் அந்த விகிதத்தோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். இது கொஞ்சம் தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் சரி இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேன். சரி, ஆன்சர் இதுக்கு என்னென்னா ஆப்ஷன் ஏ. அடுத்தது 2 பேர் இருக்காங்க. 33 என்னென்னா பி கியூ 2 பேர் இருக்காங்க. 2 பேர்த்துக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1664 பிரித்து கொடுக்குறாங்க. பிக்கு ஒரு அமௌண்ட் போகுது, கியூக்கு ஒரு அமௌண்ட் போகுது. ரெண்டையும் கூட்டிங்கன்னா 1664 வரும். என்ன விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பிக்கும் கியூக்கும் ஒரு விகிதம். இவருக்கு 1/3 பங்கும் இவருக்கு 1/5 பங்கும் கொடுக்குறாங்க. அப்படின்னா பி எவ்வளோ வாங்குறாரு, கியூ எவ்வளோ வாங்குறாரு, அதுதான் கொஸ்டின். நமக்கு எப்போதுமே விகிதம் தெரியும், பின்னத்தில் இருக்கவே கூடாதுங்க சார். பின்னத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதை முழு எண்ணாக மாற்றிடும். அதாவது பின்னத்தை கேன்சல் பண்ணணும். அப்படி கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த விகிதத்தில் பின்னத்தோட கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய மதிப்புகளுக்கு எல்சிஎம் எடுங்க. இதில் கீழ்ப்பகுதியில் என்ன இருக்குன்னா 3 5ன்னு இருக்குது. அப்போ இங்கே எழுதிருங்க. 3,5ஓட மீசிமா எல்சிஎம் என்ன வரும்? ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸ், பகா எண்கள். அப்போ டேரெக்டாக பெருக்கிடுங்க 15. அப்போ இதை கொண்டாந்து இங்கே இந்த ரேஷியோவில் அப்ளை பண்ணிங்கன்னா 1/3 × 15, 1/5 × 15. விகிதம் என்னவாக மாறும்னா 5:3ன்னு மாறும். P/Q அப்படிங்கிறது 5:3. பிங்கிறது 5 பங்கு வாங்குறவர், கியூங்கிறது 3 பங்கு வாங்குறவர். மொத்தம் எவ்வளோ பங்குனா 8 பங்கு அப்படிங்கிறது தான் அந்த 1664. அப்போ ஒரு பங்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 1664 / 8, 2 8 16, மீதி 6 கொண்டு வரும்போது ஒரு 0 சேர்த்துக்குங்க. 8 8 64. சரிங்களா? அப்போ ஒரு பங்கு அப்படிங்கிறது 208 ரூபா. அப்போ பி தான் கேட்குறாங்க. பிக்கு எவ்வளோனா 5 பங்கு. ஒரு பங்கு 208னா 5 பங்கு அப்படிங்கும்போது 5 × 208 10 40. கியூ எவ்வளோ அங்கே வரும்னா 3 பங்கு. 3 × 208 624. கூட்டினீங்க அப்படின்னா 1664 கிடச்சிரும். என்னென்னா விகிதம் டைரெக்டாக கொடுக்காம பின்னத்தில் கொடுத்துருக்கான்.
விகிதத்தையே பின்னத்தில் கொடுத்துருக்கான். அப்போ நீங்கள் பின்னம் கொடுத்தானாவே எல்சிஎம் கண்டுபிடிங்க, வர வேல்யூ 2 மதிப்புகளோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பின்னம் கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் பியோட பங்கு என்ன, கியூட பங்கு என்னன்னு பார்க்கணும். பிங்கிறது 5 பங்கு, கியூங்கிறது 3 பங்கு. அந்த பின்னத்தை கேன்சல் பண்ண போகிறோம். மொத்தம் 8 பங்கு. அந்த 1664 எப்படி பிரிக்கிறாங்கன்னா 8 பங்காக பிரிக்கிறாங்க. அதில் 5 பங்கு கியூக்கு தந்துடுறாங்க, 3 பங்கு 5 பங்கு பிக்கு தந்துடுறாங்க, 3 பங்கு கியூக்கு தராங்க. விஷயம் ரொம்ப எளிமையான சமங்க சார். ரேஷியோவில் பின்னம் கொடுத்தோம் அப்படின்னா உங்களோட முதல் வேலை பின்னத்தை கேன்சல் பண்ணணும். அந்த பின்னத்தை கேன்சல் பண்ண அப்புறம் என்ன வேல்யூ வருதோ அதுதான் பிக்யூவோட மதிப்பு. சரிங்களா? அதனால் நான் வச்சுங்க, அது தெரிஞ்சாவே இந்த சம் ஈஸியாக முடிச்சிடலாம். ஆப்ஷன் 1040, ஆப்ஷன் டி ஃபார் டெல்லிங் சார். அடுத்து 34 சார். 2 நபர்களோட இன்கம்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸ்பென்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் ப்ளஸ் சேவிங்ஸ் எவ்வளோன்னு கொடுக்குறானுங்க. நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு என்ன தெரியணும் அப்படின்னா இன்கம் வருமானம் அப்படிங்கிறது என்ன, எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ், இது கண்டிப்பாக தெரியணும். அது மாத வருமானமாக இருந்தாலும் சரி, வார வருமானமாக இருந்தாலும் சரி, என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. ஒரு வருமானம் அப்படிங்கன்னா அதில் என்ன இருக்குன்னா செலவும் சேமிப்பும், இது ரெண்டும் சேர்ந்தது தான் வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இவன் கடைசியாக என்ன கேட்குறான்னு பாருங்கள். முதலாவது நம்மளோட வார சம்பளம் தான் கேட்குறானுங்க. அவர் ஏன் கொஸ்டினில் என்ன கேட்குறானோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க, ரேஷியோவில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கங்க. ஏன்னா இந்த பங்குன்னு சொல்லி கொடுப்போம், எக்ஸ்ன்னு கொடுப்போம், அது பங்குன்னு சொல்லி கொடுப்போம். அப்படி கொடுக்குறது நீங்கள் எதை எடுக்கணும்னா கொஸ்டினில் அவன் என்ன கேட்டிருக்கான், செலவு எவ்வளோன்னு கேட்டிருக்கானா இல்லை சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிருக்கானா. இங்கே சேலரி தான் கேட்டிருக்கானுங்க. அப்போ 2 பேர் இருக்கானுங்க, ஏ பி. அவங்களோட சம்பள விகிதம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 7 பங்கு 3 பங்குன்னு சொல்கிறான். 7x/3x எப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவரோட வார செலவுகளோட விகிதம் 5:2ங்கிறாங்க. அப்போ இந்த 7:3லேருந்து 5:2 கொண்டு வரணும் அப்படின்னா செலவு வருமானத்துலேருந்து செலவு கொண்டு வரணும். என்ன சார் பண்ணணும், வருமானத்தில் சேமிப்பை கழிச்சிட்டிங்கன்னா மீதி செலவு. சேமிப்பு எவ்வளோனா 2 பேருமே 300 ரூபா சேமிக்கிறாங்க. அப்போ 7 பங்கு மைனஸ் 300 ஈஸ்ட்டு 3 பங்கு மைனஸ் 300 ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவு கிடச்சிரும். வருமானத்துலேருந்து சேமிப்பை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா செலவு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். அதுதான் இங்கே வருமானம் ஈக்குவல் டு செலவு ப்ளஸ் சேமிப்புனா நமக்கு செலவு தேவை அப்படின்னா சேமிப்பு அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு செலவு கிடச்சிடும். அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். வருமானம் 7 பங்கு அப்படின்னா அதுலேருந்து 300 ரூபாய் மைனஸ் பண்ணால் அந்த முதல் நபரோட செலவு கிடச்சிடும். ரெண்டாவது நபரோட வருமானத்துலேருந்து 300 ரூபாய் மைனஸ் பண்ணிங்கன்னா இரண்டாவது நபரோட செலவு கிடச்சிடும். இது ஒரு விகித சமம். விகித சமமாகவே நடு உறுப்புகள் கோட்டு உறுப்புகளை மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே கொண்டு வந்துடலாம். 14 பங்கு மைனஸ் 600 ஈக்குவல் டு 15 பங்கு மைனஸ் 1500. இந்த பங்கு இந்த பக்கம் கொண்டு வருங்க, 1500 அந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போ இது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆயிடுது, இங்கே வரும்போது ப்ளஸ் ஆயிரும். 15லேருந்து 14 போனால் ஒரு பங்கு ஈக்குவல் டு 1500 மைனஸ் 600. அப்போ ஒரு பங்கு அப்படிங்கிறது 900 ரூபா. ஏங்கிற நபரோட வார சம்பளம் எவ்வளோனா 7 பங்கு, பிங்கிற நபரோட வார சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 பங்கு. அவன் முதலாவது நபர் தான் கேட்குறான். அப்போ 7 × 900 அப்படின்னா 7 × 63 6300 ரூபா. பிக்கு கேட்டான் அப்படின்னா 3 × 900 2700 ரூபா. ஸோ வருமானம் தான் கேட்குறதா, வருமானம்னா வார சம்பளமோட விகிதம் தான் கேட்குறானுங்க. அப்போ ஒரு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்க, அதில் அப்ளை பண்ணால் நமக்கு தேவையானது கிடச்சிரும். வேறு செலவு சேமிப்பு அதுக்கெலாம் போகாதீங்க. என்ன கேட்குறோன்னா அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருங்க. இது எல்லாமே இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சம் தான் சார். கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. வருமானம் அப்படிங்கிறது செலவும் சேமிப்பு சேர்ந்தது. வருமானத்துலேருந்து சேமிப்பு மைனஸ் பண்ணிங்கன்னா செலவு கிடச்சிரும். அதை வச்சு இந்த ரேஷியோ இந்த ப்ரொபோர்ஷன் விகித சம் ஈக்குவேஷன் கொண்டு வந்துடலாம். இதை கொண்டு வந்துட்டிங்கன்னா ஒரு பங்கு எவ்வளோன்னு கிடச்சிரும். அதை கொண்டு போய் இந்த வார சம்பள விகிதத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா வார சம்பள விகிதம் இது ஆன்சர் கிடச்சிரும். ஆப்ஷன் சி ஃபார் சென்னைங்க சார் இதுக்கு. அடுத்து 35. 3 பேர்த்தோட சேல்ரி ஊதிய விகிதம் கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A/B/C. இவர் 2 பங்கு அப்படின்னா இவர் 3 பங்கு, இவர் 5 பங்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்கிற நபருக்கு 15% இன்க்ரீஸ் ஆகுது. அதே பிங்கிற நபருக்கு 10% சேலரி ஹைக் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அதே சிங்கிற நபருக்கு 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா இந்த இன்க்ரீஸ் ஆனப்புறம் ரேஷியோ என்னவாக இருக்குன்னு கேட்குறானுங்க.
இதை நம்ம இன்க்ரீஸ் ஆன அப்புறம் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏங்கிற அவரோட நபரோட மதிப்பு சம்பளம் அப்படிங்கிறது 200ன்னு வச்சுக்கோங்க. டேரெக்டாக அப்படியே 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க 300 500 ஏ அப்படிங்கிறவர் 200 வாங்கிட்டு இருக்காருன்னா இப்போ 15% சேலரி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 200க்கு 15% எவ்வளோன்னு பாருங்கள், 30 ரூபா. அப்போ சேலரி இன்க்ரீஸ் ஆன அப்புறம் நியூ சேலரி நியூ எவ்வளோ கிடைக்குன்னா ஏற்கனவே வாங்கினது ப்ளஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆனது 230 ரூபா. அடுத்து பி அப்படிங்கிறவர் 300 ரூபா வாங்கிட்டு இருந்திருந்தார் அப்படின்னா அவருக்கு 10% ஹைக் ஆகும். அப்போ 300க்கு 10% எவ்வளோன்னு பாருங்கள், 30 ரூபா. அப்போ ஏற்கனவே வாங்கின சம்பளம் ப்ளஸ் அந்த 30 ரூபா சேர்த்து 330 ரூபா வாங்குவார் புது சம்பளம். அதே சிங்கிற நபர் 500 ரூபா வாங்கிட்டு இருந்திருந்தாருன்னா அதுக்கு 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 500க்கு 20% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா. அப்போ 500 ப்ளஸ் 100 சேர்ந்து 600 ரூபா வரும். அப்போ புதிய சேலரி இன்க்ரீஸ் ஆன அப்புறம் புதிய ஊதியம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி. ஏங்கிறவர் 230 ரூபா வாங்குறாரு, பிங்கிற நபர் 330 ரூபா வாங்குறாரு, சிங்கிற நபர் 600 ரூபா வாங்குறாரு. எல்லாத்தையுமே அந்த 10ஆல் கேன்சல் பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம். பண்ணிங்க அப்படின்னா ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி அப்படிங்கிறது 23:33:60ன்னு வரும். இதுக்கு மேலே சுருக்க முடியாது. அப்போ சேலரி இன்க்ரீஸ் ஆனப்புறம் இங்கே அந்த 3 நபரோட புதிய விகிதம் என்னவாக இருக்குன்னா 23:33:60ன்னு இருக்கும். ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. இது வந்து ஏன் நம்ம 200 300 500ன்னு வச்சுக்கிறோன்னா இந்த புதிய ஊதியம் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே வாங்கின சம்பளத்தில் 15% அதிகமாக தராங்க அப்படின்னா நம்ம 2க்கு 15%லாம் போட்டு 0.30 அப்படியெல்லாம் போட்டுலாம் பண்ணிட்டுருக்க முடியாது. அதனால் நமக்கு முழு எண்கள் அதாவது சதவீதம் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அப்படியே 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஏங்கிறவர் 200 ரூபா 300 ரூபா 500 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்கன்னா இது பழைய சம்பளம், அது வந்து புது சம்பளம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதோட ரேஷியோ தான் கேட்குறானுங்க. அப்படியே அப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும் சார். ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. சார் அடுத்தது இரு எண்களோட சராசரி விகிதம் நமக்கு தெரியணும். ஏ பியோட சராசரி விகிதம் மீன் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னா என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி. இவன் கொடுக்குறது என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி கொடுத்துட்டான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி என்னென்னா 6ன்னு கொடுத்துட்டான். அப்போ ஏபின்னு வரும்போது அந்த ஸ்கொயர் ரூட்டை நீக்கினா ஸ்கொயர் பண்ணணும். 6² அப்படிங்கும்போது 36. அப்போ 2 எண்களோட பெருக்கிற பலன் 36 வர மாதிரி ஆப்ஷனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இது ஒன்று தான் கொடுத்துருக்கான். அப்போ 1 4 இன்னொன்று 9. இது சரியா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவன் அடுத்தது கொடுத்துருக்கான். தேர்ட் ப்ரொப்போர்ஷன் என்னன்ட்டு 4,9ஓட 3வது விகிதம் என்ன எப்படி கண்டுபிடிப்போம்னா முன்னாடியே பார்த்தோம். 4:9 = 9:c. அப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க, விகித சமம் அப்படின்னா நடு உறுப்புகள் இன்ட்டு கோட்டு உறுப்புகள். அப்போ 4c = 81 அப்படின்னா சிங்கிறது 81/4. அப்போ 20.25 அதுதான் அவன் கொடுத்துருக்கான். சரிங்களா? அப்போ நீங்கள் என்னென்னா சராசரி விகிதம் அப்படின்னா 2 எண்களோட சராசரி விகிதம்னா அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி. ஏபின்னு 2 எண்கள் இருக்குது, அதோட சராசரி விகிதம்னா அது ரெண்டையும் பெருக்கி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்படி எடுத்த வேலையை அவன் 6ன்னு கொடுத்துட்டான். அப்படின்னா ஏபி என்னவாக இருக்குன்னா 6² இருக்கும். அப்போ 6² 36. 2 எண்களை பெருக்கும்போது 36 கிடைக்கணும். அது மாதிரி ஆப்ஷனில் என்ன இருக்குன்னா இது ஒன்று தான் இருக்குது. இல்லை ஆன்சர் இதோட முடிஞ்சிடுங்க சார். இல்லை வேறு ஏதாவது மெத்தடில் போடணும் அப்படின்னா ஃபார்முலா மெத்தடில் போடலாம். இது வச்சுக்கோங்க. இப்போ எப்படின்னா a × b = 36. இங்கே அடுத்த அவன் சம்பளம் என்னன்னா தேர்ட் ப்ரொப்போர்ஷன் கொடுத்துருக்கான். ஏ என்னன்னு தெரியாது, பியும் என்னன்னு தெரியாது. b = 20.25. சரிங்களா? அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா b² = 20.25 × a. ஏவோட வேல்யூ இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 36/b. சரி, இது நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. ஏவோட வேல்யூ கொண்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 20.25 × 36/b. இந்த b அங்கே போகும்போது ஏற்கனவே b² இருக்குது. b² × b b³ ஆயிரும். அப்போ b³ = 20.25 × 36. சேம். இப்போ இது என்ன பண்ணலான்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்கானுங்க. 100ஆல் பெருக்கி 100ஆல் டிவைட் பண்ணுங்கள்.
அப்போ 20 25 இன்ட்டு 36/100ன்னு வரும். 4ஆல் கேன்சல் பண்ணால் இது 9, இது 25, இதை கேன்சல் பண்ணால் 81ன்னு வரும். அப்போ பி கியூப் ஈக்குவல் டு 81 இன்ட்டு 9. ஒன்றா 729 எழுதினாலும் சரி, அல்லது பி கியூப் ஈக்குவல் டு 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9 எழுதினாலும் சரி. அப்போ பியோட வேல்யூ 9ங்க சார். பியோட வேல்யூ 9 அப்படின்னா ஏ இன்ட்டு பி அப்படிங்கிறது 36 நமக்கு தெரியும். அப்போ இல்லை பி 9ன்னு கொடுங்க. ஏ ஈக்குவல் டு 36/9 4ன்னு வரும். நீங்கள் எவ்வளோ தூரம்லாம் உட்காந்து போட்டுட்ருக்க வேணாம், நீங்கள் இதோட முடிச்சுக்கங்க. ஒரு 2 எண்களோட சராசரி விகிதம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி தான் மீன் ப்ரொபோர்ஷன். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி அப்படிங்கிறது 6ன்னு அவன் கொடுத்துட்டானா, ஏபிங்கிறது இந்த ஸ்கொயர் ரூட்டை நீக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணும் போத் சைடு, 2 பக்கமே ஸ்கொயர் பண்ணணும். அப்போ ஏபி அப்படிங்கிறது 36. 2 எண்களை பெருக்கும்போது 36 கிடைக்கணும். ஆப்ஷனில் பாருங்கள், மேக்ஸிமம் ஒரு ஆப்ஷன் அல்லது 2 ஆப்ஷன் தான் இருக்கும். அதை கொண்டாந்து இந்த அவன் கொடுத்துருக்க அடுத்தது தேர்ட் ப்ரொபோர்ஷன் அதில் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் டேரெக்டாக கிடச்சிரும். இதிலே நம்ம கொண்டு வந்துடலாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏங்க சார். சார் அடுத்தது 37. 3 எண்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க. 3 எண்கள் A:B:Cன்னு எடுத்துக்கங்க. அந்த விகிதம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. 1/2, 2/3, 3/4. சரிங்களா? எப்போதுமே நமக்கு ரேஷியோ அப்படிங்கிறது பின்னத்தில் இருக்கக்கூடாது, ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது. ஃப்ராக்ஷனில் வந்துச்சுன்னா அந்த ஃப்ராக்ஷனை கேன்சல் பண்ணணும். அது கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னா, அந்த ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டர், அதாவது பகுதியில் இருக்கக்கூடிய எண்களுக்கு எல்சிஎம் எடுங்க. 2, 3, 4ஓட மீசிமா. எல்சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. இது தெரியும், டேரெக்டாக அப்படியே போட்டுருங்க. கண்டுபிடிச்ச மீசிமாவை ஒவ்வொரு விகிதத்து கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 1/2 இன்ட்டு 12, 2/3 இன்ட்டு 12, 3/4 இன்ட்டு 12. இப்போ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இது 6 முறை, இது 4 முறை, இது 3 முறை. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 6:8:9ங்க சார். சம்பள அதாவது பின்னத்தில் கொடுத்துருக்கான், பின்னத்தை கேன்சல் பண்ணிட்டீங்க. பண்ணப்புறம் விகிதம் எப்படி இருக்குன்னா 6:8:9ன்னு இருக்குது. 3 எண்கள். இதில் பெரிய எண் கண்டிப்பாக என்னவாக இருக்குன்னா 3வது எண் சி தான். 9 பங்கு எது இருக்கோ அதுதான் பெரிய எண். 6 பங்கு அப்படிங்கிறது சின்ன எண். அவங்க சம்பளம் என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய எண்ணுக்கும் சின்ன எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் சி மைனஸ் ஏ. 9 பங்கு மைனஸ் 6 பங்கு அப்படிங்கிறது வித்தியாசம் 3 பங்கு. அந்த 3 பங்கு என்னென்னு சொல்கிறாங்கன்னா 36ன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பங்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 36 கேன்சல் பண்ணிங்கன்னா 12. அப்போ ஒரு பங்கு 12னா அதில் பெரிய எண்ணுங்கிறாங்க. பெரிய எண் அப்படிங்கிறது கண்டிப்பாக சி தான். பெரிய எண்ணுனா சி, அது எத்தனை 9 பங்கு இருக்குது. அப்போ ஒரு பங்கு 12 அப்படிங்கும்போது 9 பங்கு என்னவாக இருக்குன்னா 9 × 12 108ங்க சார். இதே சின்ன எண் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா சின்ன எண்கிறது 6 பங்கு. அப்போ 6 × 12, 8 × 12. 6 × 12னா 72, 8 × 12னா 96, இது 108. பெரிய எண் கேட்டனால நம்ம பெரிய எண் மட்டும் சொல்கிறோம், தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? விகிதம் பின்னத்தில் கொடுத்துருக்கான். நமக்கு விகிதம் எப்போதும் பின்னத்தில் வரக்கூடாது. பின்னத்தில் வந்துச்சுன்னா முதல் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பின்னத்தோட கீழ்ப்பகுதி, அதாவது டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய எண்களுக்கு எல்சிஎம் எடுங்க. வரக்கூடிய எல்சிஎம்மை ஒவ்வொரு விகிதத்துக்கூடையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா பின்னம் கேன்சல் ஆயிரும். பண்ணின அப்புறம் என்ன வேல்யூ வருதோ அதுதான் ஒவ்வொரு எண்ணோட மதிப்பு. ஏங்கிறது 6 பங்கு, பிங்கிறது 8 பங்கு, சிங்கிறது 9 பங்கு. சரிங்களா? அதில் ஒரு பங்கு வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். ஆப்ஷன் சி ஃபார் சென்னைங்க சார் இது. சார் அடுத்து 38. 2 எண்கள் இருக்குது. அது என்ன விகிதத்தில் கொடுத்துருக்காங்கன்னா ஏபின்னு எடுத்துங்க. எப்பவும் போல் ஏபின்னு எடுத்துங்க. ஒரு எண் 7, இன்னொரு எண் 11. சரிங்களா? இந்த ஒவ்வொரு எண்ணுடனும் எந்த எண்ணை கூட்டினா விகிதம் 3:1 மாறுன்றாங்க. சேம் விகித சமம் தான். 7 + x 11 + x ஈக்குவல் டு விகிதம் என்னவாக மாறுதுன்னா 3:4ங்க சார். ப்ரப்போர்ஷன் இது விகித சமம். அதாவது இப்போ நடு உறுப்புகள் சென்டர் 2 மல்டிப்ளை பண்ணுங்கள், எண்டில் இருக்கக்கூடிய 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா 28 + 4x ஈக்குவல் டு 33 + 3x. இப்போ இந்த எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் வந்துருங்க, என்ன அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ 4லேருந்து 3 போச்சுன்னா எக்ஸுங்க சார். அப்போ 33 - 28 ஈக்குவல் டு 5. அப்போ இருக்கிற பின்னம் 7 + 5 11 + 5 கூட்டினீங்கன்னா என்ன ஆகுனா 12/16ன்னு வரும். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா விகிதம் 3/4ன்னு மாறிடும். சரிங்களா? இங்கே ஏன்டா 7 பங்கு 11 பங்கு எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா அவன் வந்து என்னென்னா விகிதத்தில் ஒவ்வொரு உறுப்புன்னு கொடுத்துட்டானுங்க. அப்போ நீங்கள் எண்களை வந்து 7 11 நீங்கள் எடுத்துங்க. அப்போ 7 அப்படிங்கிற ஒரு எண்ணோடையும் 11 அப்படிங்கிற ஒரு எண்ணோடையும் எந்த எண்ணை கூட்டினா அந்த விகிதம் வந்து
3:4 மாறும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கங்க. எடுத்துட்டிங்கன்னா எந்த எண் கூட்டக்கூடிய எண்களை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு கூட்டுங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் எல்லா சம்முமே அந்த விகித சமத்துக்கு நீங்கள் ஈக்குவல் பண்ணணும். 2 விகிதம் இருக்குன்னா 2 ஈக்குவல் பண்ணுங்கள். நடு உறுப்புகளை மல்டிப்ளை பண்ணுங்கள். எண்ணில் இருக்க உறுப்புகளை மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் பண்ணுங்கள். ஒன்றா அவன் கேட்குற எக்ஸ் வேல்யூ கிடைக்கும், இல்லைனா ஒரு பங்கு எவ்வளோன்னு கிடைக்கும். அதை கொண்டு அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? இதுக்கான ஆப்ஷன் டி ஃபார் டில்லிங் சார், சரியான விடை. அடுத்து 39ங்க சார். 4 எண்கள் கொடுத்துருக்காங்க, ஏ பி சிடின்னு வச்சுக்கோங்க. இது ப்ரொப்போர்ஷன் விகித சமத்தில் இருக்கும் அப்படின்னா அது என்ன எப்படி இருக்கும்னா A/B = C/D. அதாவது A/Bங்கிற பின்னம் C/Dங்கிற பின்னத்துக்கு ஈக்குவலாக இருக்கணும். இதுதான் விகித சமம். சரிங்களா? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இது கிடையாது, 7/9 = 11/15ங்கிறது விகித சமம் கிடையாது. ஏன்னா 2 பின்னமே வெவ்வேறு, அதனால் இது ஈக்குவல் கிடையாது. இந்த 4 எண்கள் இருந்தும் எதை கழிச்சோம் அப்படின்னா இது விகித சமத்துக்கு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா கான்செப்ட் இதுதான். 7 - x = 9 - x = 11 - x = 15 - xங்க சார். விகித சமம் அப்படின்னாவே சென்ட்ரு 2 மல்டிப்ளை பண்ணுங்கள், எண்டு 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 7 மல்டிப்ளை பண்ணுங்கள், அதோட 105 - 7x. அடுத்து -x மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -15x + x². இப்போ அடுத்து சென்ட்ரு 9 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 99 - 9x. அடுத்து எக்ஸ்னா -11x + x². இந்த பக்கம் இருக்கக்கூடிய x² இந்த x² கேன்சல் ஆயிரும். இப்போ அடுத்து ஆட் பண்ணிங்க. 105 - 22x = 99 - 20x. இந்த 22 அந்த பக்கம் வந்துருங்க, 99 இந்த பக்கம் வந்துருங்க. அப்போ இது அங்கே போகும்போது ப்ளஸ் ஆயிடுது, இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆயிருங்க சார். அப்போ 22லேருந்து 20 மைனஸ் பண்ணிங்கன்னா நான் இங்கே எழுதிடுறேன். 22x - 20x = 105 - 99. 22லேருந்து 20 மைனஸ் பண்ணால் 2xங்க சார் = 6. அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது 3. என்ன அப்படின்னா 4 எண்களிலிருந்து 3 அப்படிங்கிறத மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் பண்ணி பாருங்கள். 7 - 3 9 - 3 = 11 - 3 15 - 3 என்ன வரும்னா 4/6 8/12 வரும். இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4/6. அப்போ இரண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சு. 4/6/4/6 இது ஒரு விகித சமம். சரிங்களா? இதெல்லாம் அடுத்த ஸ்டெப் பண்ணிங்கனாலும் சரி 2/3 = 2/3ன்னு வரும். எப்படி போட்டாலும் அப்போ ஒவ்வொரு கொடுக்கப்பட்டுள்ள 4 எண்கள்லேருந்து எந்த எண்ணை கழிச்சிங்க அப்படின்னா அது விகித சமத்தை அமைக்கும். அப்படின்னா 3 அப்படிங்கிற எண்ணை கழிச்சிங்கன்னா தான் விகித சமத்தை அமைக்கும். ஆப்ஷன் சி ஃபார் சென்னை. புரியுதுலங்க சார்? விகித சமம் அப்படின்னாவே A/B = C/D. அதாவது A/Bங்கிற பின்னம் C/Dங்கிற பின்னத்துக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் விகித சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு எண்ணிலேருந்துமே கழிக்கணும் அப்படின்றாங்க. அப்போ 4லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். ப்ரொப்போர்ஷன் அடிக்கிறனால சென்டர் 2 மல்டிப்ளை பண்ணுங்கள், எண்ணில் இருக்கக்கூடிய 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா எக்ஸ் என்னன்னு கிடச்சிடும். சரி, ஆப்ஷன் சி ஃபார் சென்னைங்க சார். சார் அடுத்து 40. 80 லிட்டர் கலவையில் பால் மற்றும் நீர் இருக்குது, மில்க் வாட்டர் இருக்குது, ரெண்டும் சேர்ந்து 80 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? என்ன ரேஷியோ அப்படின்னா மில்க் அப்படிங்கிறது 7 பங்கு இருந்துச்சு அப்படின்னா வாட்டர் அப்படிங்கிறது 3 பங்கு, மொத்தம் 10 பங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 10 பங்கு 80 லிட்டர் அப்படின்னா ஒரு பங்கு என்னவாக இருந்திருக்குன்னா ஒரு பங்குங்கிறது 8 லிட்டர். சரிங்களா? ஒரு பங்கு 8 லிட்டர் அப்படின்னா அந்த 80 லிட்டர் கலவையில் பால் எவ்வளோ இருந்திருக்குன்னா 56 லிட்டர், இது 24 லிட்டர் வாட்டர் இருந்திருக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கலவையில் எத்தனை லிட்டர் நீர் சேர்த்தால் அவற்றின் விகிதம் 2:1 மாறும் அப்படின்றாங்க. இது பால், இது நீர். சரிங்களா? புது ரேஷியோ வரணுன்றாங்க. வாட்டர் ஏற்கனவே இருந்ததில் 56 24 லிட்டர் இருக்குது. இதில் எவ்வளோ லிட்டர் நீர் சேர்க்கணும்னு தெரியல. சரிங்களா? சேர்த்துனா விகிதம் என்னவா மாறுன்றாங்கன்னா 2:1 மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீர் மட்டும் சேர்த்துறதுனால அந்த விகிதம் மாறணும். ஆனால் அந்த கலவையில் என்ன சார் 56 லிட்டர் மில்க் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும். இது 2 பங்கு 1 பங்காக வரணும். எவ்வளோ, அதாவது ஏற்கனவே இருக்க நீர் கூட எவ்வளோ நீர் சேர்த்துனா இது 2:1 மாறும்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ என்னென்னா இந்த 2 பங்கு அப்படிங்கிறது
அப்படியே தான் இருக்கும். 2 பங்கு அப்படிங்கிறது 56 லிட்டர் அப்படின்னா ஒரு பங்கு எவ்வளோன்னு பாருங்கள். ஒரு பங்கு அப்படிங்கிறது 28 லிட்டர் வேணும். இங்கே எவ்வளோ லிட்டர் நீர் இருக்குன்னா 24 லிட்டர் நீர் இருக்குது. அப்போ எவ்வளோ லிட்டர் நீர் சேர்த்துனா அது 28 லிட்டராக மாறும் அப்படின்னா சேர்க்க வேண்டிய அளவு நீரின் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 தேவை, 24 இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 4 லிட்டர் நீர் சேர்க்கணும். 4 லிட்டர் நீர் சேர்த்துனீங்க அப்படின்னா இது என்னவா மாறும்னா 56:28 மாறும். அப்போ விகிதம் என்னென்னா 2:1 மாறும். சரிங்களா? அப்போ சேர்க்க வேண்டிய நீரின் அளவு. சரி, இது மாதிரி சம்பளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே டோட்டல் அந்த கலவையில் எவ்வளோ லிட்டர் இருக்குன்னு கொடுத்துருவோம், அந்த ரேஷியோவும் கொடுத்துருவோம். அதுலேருந்து ஒரு பங்கு எடுத்து அந்த மொத்த கலவையில் தண்ணி பால் எவ்வளோ இருக்குது, நீர் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிருங்க. மொத்தம் 80 லிட்டர் இருக்குது. அந்த 80 லிட்டரில் 56 லிட்டர் நீர் பால் சேர்த்துருக்கான், 24 லிட்டர் நீர் சேர்த்துருக்கான். ரெண்டாவது எப்படி கொடுப்பாங்கன்னா அந்த இருக்கக்கூடிய 2 மிக்சரில் 2 பொருளில் ஒரு பொருள் மட்டும்தான் ஆட் பண்ணுவானுங்க. ஒரு பொருள் அப்படியே இருக்கும். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாட்டர் மட்டும் ஆட் பண்ணுறானுங்க. மில்க் அப்படியே இருக்குது. மில்க் 56 லிட்டர், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போ ஆட் பண்ணும்போது ரேஷியோ என்ன ஆகுதுன்னா அவன் கொடுத்துருவான். ஆட் பண்ணும்போது ரேஷியோ 2:1 வரணும்னு சொல்கிறான். அப்போ பால் 2 பங்கு இருக்கணும், நீர் ஒரு பங்காக மாறணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பால் 2 பங்கு அப்படிங்கிறது அந்த பழைய 56 லிட்டர் அப்படியே தான் இருக்கும். அப்போ 2 பங்கு அப்படிங்கிறது 56னா ஒரு பங்குங்கிறது 28 லிட்டர் இருக்கணும். இங்கே நீர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 லிட்டர் தான் இருக்குது. அப்போ எவ்வளோ நீர் சேர்த்துனா அது 28 லிட்டராக மாறும்னா 4 லிட்டர் நீர் சேர்த்தணும். இவ்வளோதான் சம்மு. இது மாதிரி கான்செப்ட் ஃபுல்லாகவே இதே மாடலில் தான் கேட்பானுங்க. மொத்த கலவையோட லிட்டர் கொடுத்துருவான், அதோட விகிதம் கொடுத்துருவான். அதுலேருந்து ஒரு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி கலவையில் பால் எவ்வளோ இருக்குது, நீர் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சப்பறம் அவன் எதை சேர்த்தணும்னு சொல்கிறான்னு பாருங்கள். அதை மட்டும் விட்டுட்டு அந்த இன்னொரு பொருள் வந்து அப்படியே இருக்கும். 50 லிட்டர் இருக்குன்னா அது 2 பங்காக இருக்குன்னா அந்த 2 பங்கு 50 லிட்டர்னு எடுத்துகிட்டு ஒரு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அந்த இன்னொரு பொருள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இதுக்கான ஆப்ஷன் பி ஃபார் பாம்பேங்க சார். சார் அடுத்து 41. 2 உலோக கலவை இருக்குது. கொஞ்சம் பெரிய சம் தான் சார் இது. 2 உலோக கலவை இருக்குது. அதில் என்னென்னா ஜிங்க் அண்டு காப்பர் இந்த ரேஷியோ கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டில் அது என்ன கான்செப்டில் இருக்குன்னா ஃபஸ்ட்டு உலோக கலவையில் 2:1 இருக்குது. ரெண்டாவது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா 4:1. இது ஃபஸ்ட்டு எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னா மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா 3 பங்கு இருக்குது. 3ல் ஜிங்க் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3ல் 2 ஜிங்க் மட்டும் இருக்குது. காப்பர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3ல் 1 பங்கு. அதே மாதிரி ரெண்டாவது கலவையில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பங்கு, 4 1 5ங்குது. 5ல் 4 பங்கு ஜிங்க் இருக்குது, 5ல் 1 பங்கு காப்பர் இருக்குது. ஜிங்கு காப்பர். இவன் அடுத்து அந்த மூணாவது கலவை எப்படி இருக்குன்னு சொல்கிறான்னு பாருங்கள். மூணாவது கலவை எப்படி இருக்குன்றானா மூணாவது 3:1 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். 3:1 மொத்தம் 4 பங்கு, 4ல் 3 பங்கு ஜிங்கு, 4ல் 1 பங்கு காப்பர் இருக்கணுன்றானுங்க. நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்துக்கங்க. இப்போ காப்பர் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அலிகேஷன் மெத்தட் நம்ம சொல்லியிருப்போம் சார், மிக்சர் அண்ட் அலிகேஷனில். இப்போ எப்படின்னா ஜிங்கை மட்டும் பொறுத்து அந்த வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு ஜிங்க்கு மட்டும் பொறுத்து ஜிங்கோட வேல்யூஸ் மட்டும் எடுத்துங்க. ஃபஸ்ட்டில் என்ன இருக்குன்னா 3ல் 2 பங்கு, 3ல் 2 பங்கு, இங்கே 5ல் 4 பங்கு. சரிங்களா? இங்கே காமனாக அந்த மூணாவது கலவையில் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 4ல் 3 பங்கு இருக்குன்றாங்க. எப்பவும் போல் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 4/5 மைனஸ் 3/4 20ன்னு வரும் சார். 20 வரணும், இங்கே 4ஆலையும் இங்கே 5ஆலையும் பண்ணணும். 16 மைனஸ் 15/20ன்னு வரும். அப்போ 1/20. சரிங்களா? இங்கே 1/20ன்னு வரும். இங்கே மைனஸ் பண்ணிங்கன்னா 3/4 மைனஸ் 2/3 12ன்னு வரும். 12 வரும்னா இங்கே 4ஆல் பெருக்குங்க, 3ஆல் பெருக்கணும். 9 மைனஸ் 8/12 1/12ன்னு வரும். இப்போ இங்கே 1/12. இப்போ இதை ரேஷியோவில் எழுதுனீங்க அப்படின்னா 1/20:1/12ன்னு வரும். எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்திங்கன்னா 60ன்னு வரும். 60 இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/20 × 60 1/12 × 60 கேன்சல் பண்ணிங்கன்னா இது 3 பங்கு, இது 5 பங்கு, 3:5. அப்போ மூணாவது கலவையில் 3:1 அப்படிங்கிற விகிதத்தில் வரணும் அப்படின்னா ஜிங்க் எவ்வளோ ஆட் பண்ணணும்னா 3 பங்கு ஆட் பண்ணணும்.
காப்பர் எவ்வளோ ஆட் பண்ணால் 5 பங்கு ஆட் பண்ணணும். 3:5 அப்படிங்கிறது ஆன்சருங்க சார். புரியுதுங்களா? மொத்தம் 3 கலவை கொடுத்துருக்கான். அந்த ஃபஸ்ட்டு 2 கலவையில் 2:1 4:1ன்னு சொல்லி ஜிங்க் அண்ட் காப்பர் கொடுத்துட்டானுங்க சார். இது தெளிவாக புரிஞ்சுங்க. இந்த ஜிங்க் வச்சு இதே அப்படியே காப்பர் வச்சு போட்டாலும் நீங்கள் சேம் ஆன்சர் தான் வரும். 3:5 தான் வரும். ஃபஸ்ட்டு இருக்கிறது ஜிங்க்கு, ரெண்டாவது இருக்கிறது காப்பர். அந்த மிக்சரில் எடுத்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா விகிதம் வந்து எப்படி இருக்குன்னா 3:1 இருக்கும். சரிங்களா? புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த அலிகேஷன் மெத்தட் நம்ம கொண்டு வரணும். அது கொண்டு வரது எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்க்கு தனியாக எவ்வளோ இருக்குது, காப்பர் தனியாக எவ்வளோ இருக்குது. மொத்தத்தில் ஃபஸ்ட்டு கலவை மொத்தம் 3 பங்கு இருக்குது. 3ல் 2 பங்கு ஜிங்க் இருக்குது, 3ல் 1 பங்கு காப்பர் இருக்குது. ரெண்டாவது மொத்தம் 5 பங்கு, 5ல் 4 பங்கு ஜிங்க்கு, 5ல் 1 பங்கு காப்பர். மூணாவது உலோக கலவை எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்னா 3:1 இருக்குன்றான். மொத்தம் 4 பங்கு, 4ல் 3 பங்கு ஜிங்க் இருக்குன்றான், 4ல் 1 பங்கு காப்பர் இருக்குன்னு சொல்கிறானுங்க. அப்போ இதில் ஜிங்க்கு மட்டும் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உலோக கலவை, ரெண்டாவது உலோக கலவை இது எடுத்துங்க. இது காமனானது மூணாவது உலோக கலவை 3/4 எடுத்துகிட்டு மைனஸ் பண்ணி போடுங்க. மைனஸ் பண்ணி போடுறதா நான் இங்கே போட்டிருக்கேன். சரிங்களா? மைனஸ் பண்ணி இதில் கொண்டு வந்தீங்கன்னா 1/20 1/12 இது நமக்கு தெரியும். 1/20 1/12 எப்போதுமே விகிதம் அப்படிங்கிறது பின்னத்தில் இருக்கக்கூடாது. இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 20,12ஓட எல்சிஎம் 60ன்னு வரும். இப்போ 60 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஆன்சர் வச்சிடும் 3:5. சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் அடுத்தது நான் அது வேணால் கூட ட்ரை பண்ணி சொல்லிடுறேன் சார். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து நம்ம அந்த காப்பர் வச்சு ட்ரை பண்ணோம் அப்படின்னா, இதை நம்ம ஜிங்க் வச்சு போட்டிருக்கோம். காப்பர் வச்சு உங்களுக்கு சொல்லிடுறேன். டைம் கொஞ்சம் பெரிய சமான புரிஞ்சுங்க, ஈஸியான சம் தான் அது. இப்போ காப்பர் வச்சு இது மாதிரி கொண்டு வந்தோம் அப்படின்னா, காப்பருங்கிறது ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குன்னா 1/3, ரெண்டாவதில் 1/4 சாரி 1/5 1/3 1/5 எவ்வளோ மூணாவது இதில் 1/4ன்றானுங்க. அப்போ மைனஸ் பண்ணுங்கள். 1/4 மைனஸ் 1/3 அப்படின்னா 12 வரணும். இங்கே 3ஆலையும் இங்கே 4ஆலையும் பெரிய நம்பர்லேருந்து கொண்டாங்க. அப்போ 4 - 3ன்னு வரும், இங்கே 12ன்னு வரும். 1/12 சரிங்களா? அப்போ இங்கே 1/12ன்னு வரும். அதே இப்போ 1/5 1/4 அப்போ 1/4 மைனஸ் 1/5 அப்படிங்கும்போது 20ன்னு வரும். 20னா மேலே 5 - 4/20ன்னு வரும். 1/20ன்னு வரும். அப்போ இங்கே 1/20 சேம் போனதில் வந்து அதே தான். எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3:5ன்னு வரும். புரியுதுங்களா? ஜிங்கை வச்சு போட்டாலும் சரி, காப்பர் வச்சு போட்டாலும் சரி, நம்ம ஆனால் 1 வச்சு போட்டால் போதும். ரெண்டுக்குமே சேம் ரேஷியோ தான் வரும். உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த மொத்த பங்கு அதில் தனித்தனியாக எடுத்துங்க. அதில் ஒரு வேல்யூ மட்டும் எடுத்துங்க. ஜிங்க் மட்டும் எடுத்து கொண்டு வாங்க, இல்லை காப்பர் மட்டும் எடுத்து கொண்டு வாங்க. இதில் 2 கேட்கலாம். ஒன்றா பால் மற்றும் நீர் கேட்கலாம், அல்லது இது மாதிரி கலவைகள் கொடுப்பானுங்க. 3 கலவை கொடுத்தாங்கனாவே அதில் இது மாதிரி இந்த கான்செப்ட் தான் சார் நான் வச்சுங்க. ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. சார் அடுத்து 42 3 கார்கள் ஏ பி சின்னு இருக்குது. அந்த காரோட வேகங்களோட விகிதம் கொடுத்துருக்கான். ஸ்பீட் ஆஃப் 3 கார்ஸ் இந்த ரேஷியோ. ஏங்கிறது 5 km/h போகும். அதாவது 5 பங்கு, அதை எப்படி வேணாலும் இருக்கலாம். 5 4 6 இப்போ எப்படின்னா, இப்போ இது கூட 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது 10 8 12 இது 10 km வேகத்தில் போகும், இது 8 km வேகத்தில் போகும், இது 12 km வேகத்தில் போகும். அதனால் நீங்கள் அப்படிலாம் எடுத்துக்க வேணாம். என்ன ரேஷியோவில் கொடுக்கணும் அதே ஸ்பீடாக எடுத்துங்க. ஏங்கிறது 5 km வேகத்தில் போகும் மணிக்கு, பிங்கிறது 4 km வேகத்தில் போகும், சிங்கிறது 6 km வேகத்தில் போகும். அந்த 3 கார்களும் சம தொலைவை கிடக்க the ratio between the time taken by them to travel the same distance. அப்போ 3 காரும் ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 4 6ஓட எல்சிஎம் எடுங்க. ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா எல்லாத்தாலையும் டிவைட் ஆகணும். அப்போ 5 4 6ங்கும்போது 2ஆல் 5 ப்ரைம் நம்பர், அது எதுவும் பண்ண முடியாது. 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 3 இப்போ எல்லாமே ப்ரைம் நம்பர் தான். 10 60ன்னு வருங்க சார். அப்போ 5 நாளோட எல்சிஎம் அப்படிங்கிறது 60ன்னு வரும். இப்போ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ஏங்கிற கார் அந்த 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ண எவ்வளோ நேரம் எடுத்துக்கும். டோட்டல் டிஸ்டன்ஸு டிவைட் பை ஸ்பீடு, இது 12 மணி நேரம் எடுத்துக்கும். பிங்கிற கார் எவ்வளோ நேரம் எடுத்துக்குன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் 60 தான், அது மணிக்கு 4 km போகும். அப்போ 15 மணி நேரம் எடுத்துக்கும். இது ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்க. 15 hours 12 hours. அடுத்து சிங்கிற கார் எவ்வளோனா டோட்டல் டிஸ்டன்ஸ் 60, அது டைமுக்கு 1 ஹவருக்கு எவ்வளோ வேகத்தில் போகணும் 6 km/h போகும். அப்போ இது 10 hour எடுத்துக்கும். அப்போ ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம், அதுக்கான ரேஷியோ அப்படிங்கிறது ஏ பி சி. ஏங்கிறது 12 hours எடுத்துக்கும், பிங்கிறது 15 hours எடுத்துக்கும், சிங்கிறது 10 hours எடுத்துக்கும். இது கேன்சல்லாம் பண்ண முடியாது சரிங்களா. மூணுமே
ஒரே நம்பரெல்லாம் கேன்சல் ஆகிற மாதிரி தான் சிம்பிளிஃபை பண்ண முடியும். இது கண்டிப்பாக கேன்சல் பண்ண முடியாது. அதனால் இதுக்கான ரேஷியோ அப்படிங்கிறது 12:15:10. சார் ஒன்றுமே இல்லை, ஸ்பீடுக்கான ரேஷியோ கொடுத்துட்டான். அது 1 ஹவரில் ஏங்கிற கார் 1 ஹவரில் 5 km/h போகும், பிங்கிறது 4 km/h போகும், சிங்கிறது 6 km/h போகும். இவன் சொல்கிறது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டானுங்க. ஏங்கிற கார், பிங்கிற கார், சிங்கிற கார் மூணுமே ஒரே தொலைவு. இப்போ 60 km ஒரு ரோடு, மூணுமே போயிட்டுருக்கு. ஏங்கிற கார் மணிக்கு 5 km வேகத்தில் தான் போகுதுன்னா அது எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னா 12 மணி நேரம் எடுத்துக்கும். பிங்கிற கார் 15 மணி நேரம் எடுத்துக்கும், சிங்கிற கார் 10 மணி நேரம் எடுத்துக்கும். இந்த மூணுக்குமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறனால தான் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம்னா என்ன மீனிங்னா அந்த 3 எண்களாலும் வகுப்படக்கூடிய ஒரு மதிப்பு. சரிங்களா? மீச்சிறு பொது மடங்கு, 3க்கும் பொதுவான மிகச்சிறிய மடங்கு. அப்போ அந்த எல்சிஎம் அப்படிங்கிறது மற்ற அந்த 3 எண்களாலையும் வகுப்படும். அதனால தான் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். எடுத்து நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான டைமுக்கான வேல்யூ கிடச்சிரும். அதை எடுத்து ரேஷியோவில் கொடுத்துருங்க. ஆன்சர் டி ஃபார் டெல்லிங் சார். அடுத்து 43. இரு எண்களோட விகிதம் கொடுத்துட்டாங்க. A/B அப்படிங்கிறது 3 பங்கு ஏங்கிற நம்பர் இருந்துச்சுன்னா இது 4 பங்கு இருக்கும். இரு எண்ணின் வர்க்கங்களுக்கு இடையான வித்தியாசம்னு சொல்கிறாங்க. வர்க்கங்கள்லாம் ஸ்கொயர்டுங்க சார். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் ஸ்கொயர் அப்படி இங்கிலீஷில் தெளிவாக கொடுத்துருக்கேன், தமிழில் வர்க்கம்னு கொடுத்துருக்கான். அப்போ ஸ்கொயர்டு அப்படின்னா A² - B², அதான் சொல்கிறானுங்க. இப்படி எடுத்துக்க வேணாம், பெரிய நம்பர் அப்படி கொடுத்துட்டனால டிஃப்ரென்ஸ் என்னென்னா ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஸ் என்னென்னா 63 கொடுக்குறான். ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணும்போது எப்படி எடுத்துக்கலாம்னா பங்குங்கிறது எக்ஸ்ன்னு எடுத்துங்க, 3x 4xன்னு எடுத்துங்க. இப்போ 4x² - 3x² = 63ங்க சார். அப்போ 16x² - 9x² = 63 அப்படின்னா வித்தியாசம் 16க்கும் 9க்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ங்க சார். 7x² = 63. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 9ன்னு வரும். அப்போ x² = 9 அப்படின்னா எக்ஸுங்கிறது 3ங்க சார். அப்போ எக்ஸு 3னா அந்த எண்கள் என்னென்னு பாருங்கள். ஏங்கிறது 3x, பிங்கிறது 4x. இதில் அப்ளை பண்ணிங்கன்னா 12 15. சரிங்களா? ஆன்சர் சி ஃபார் சென்னை. அப்படியே டேரெக்டாக மைனஸ் பண்ணிடாதீங்க. 3 பங்கு - 4 பங்குன்னு அவன் கொடுக்குறது வர்க்கங்கள்னு சொல்கிறானுங்க. அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும். வித்தியாசம் அதாவது பெரிய எண்லேருந்து சின்ன எண்ணெல்லாம் கொடுக்கல, 2 எண்களோட வர்க்கங்களுக்கு இடையான வித்தியாசம்னு கொடுக்குறான். அதனால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா வித்தியாசம் 63 கொடுத்துட்டான். அதுலேருந்து ஒரு பங்கு ஈஸியாக கிடச்சிடும், அதாவது எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். அதை எடுத்து அதில் அப்ளை பண்ணால் நமக்கு தேவையான எண்கள் 12 15. ஆப்ஷன் சி ஃபார் சென்னைங்க சார். சார் அடுத்து 44. மீன் ப்ரொபோஷனல் கேட்டிருக்காங்க. A,Bயோட மீன் ப்ரொபோஷன் அல்லது சராசரி விகிதம் அப்படின்னாவே நம்ம ஆல்ரெடி இதில் ஒரு சம் பார்த்துருப்போம். 2 எண்களையும் பெருக்கி அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் AB அப்படிங்கிறது அதோட மீன் ப்ரொபோஷன். இங்கே கொடுத்துருக்க எண்கள் எப்படின்னா டெசிமலில் கொடுத்துட்டானுங்க. 0.08 0.18ன்னு கொடுத்துட்டானுங்க. அப்போ இது என்ன, ரெண்டையும் பெருக்கி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். பட் டெசிமல் இருக்கனால நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதனால் இதை ஃபஸ்ட்டு முழு எண்களாக மாற்றிடுங்க. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்கான். அப்படின்னா 100ஆல் பெருக்கி 100ஆல் டிவைட் பண்ணுங்கள். 8/100, 18/100. இப்போ இதோட மீன் ப்ரொபோஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8/100 இன்ட்டு 18/100ங்க சார். 8யும் 18யும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144/100 × 100னே வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் பண்ண அப்படின்னா 144 ரூட் எடுத்திங்க அப்படின்னா 12 வருங்க சார். 12. 100 ரூட் எடுத்திங்கன்னா 10 × 10. சரிங்களா? அப்போ 12/100 அப்படின்னா இதோட வேல்யூ 0.12ங்க சார். அப்போ 0.08 அண்டு 0.18 அதோட மீன் ப்ரொபோஷன் அப்படிங்கிறது 0.12. ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. இந்த டெசிமலில் வர தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தெளிவாக இங்கேயே ஹோல் நம்பராக மாற்றிடுங்க. 2 ஸ்தானம் அப்படிங்கிறனால இது எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா 0.08ங்கிறத 100/100. ஏன் அப்படின்னா 2 ஸ்தானம் அப்படிங்கிறனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இதே ஒரு வேளை 0.008 அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா 0.08 கூட 1000 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும். சரிங்களா? இதோட வேல்யூ மாறக்கூடாது. அப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணான்னா 3 ஸ்தானம் அப்படிங்கிறனால 1000ஆல் மல்டிப்ளை பண்ணி 1000ஆல் டிவைட் பண்ணுறோம். உங்களுக்கு புரியத்துக்காக சொல்கிறேன். இங்கே 2 ஸ்தானம் தான் இருக்குது. அதனால் 100ஆல் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது மேலே 8ன்னு ஆயிரும், கீழே 100ன்னு இருக்கும். இதே தான் இதுக்கும் பண்ணியிருக்கோம். அப்போ உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 144 நமக்கு தெரியும். ஸ்கொயர் ரூட் எடுத்திங்க அப்படின்னா 12 தான் வரும். 100ங்கிறது 10, 100ங்கிறது 10. அப்போ இப்போ ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அதனால தான் சொல்கிறேன், இது மாதிரி டெசிமலில் கொடுக்குறாங்க அப்படின்னாவே அது என்ன சம்மாக இருந்தாலும் சரி, அது ஃபஸ்ட் ஹோல் நம்பராக மாற்றிடுங்க.
மாற்றிட்டு அதுக்கப்புறம் சம்மில் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஈஸியாக கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும் சார். இதுக்கு ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. அடுத்து 45ங்க சார். 2x + 3y is to 3x + 5y = 18 is to 29 கொடுக்குறாங்க. அப்படின்னா x is to y என்னன்னு கேட்குறாங்க. x is to y ஓட வேல்யூ என்ன? இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் போதும். ப்ரொபோஷனில் தான் கொடுத்துருக்கான், அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை ரெண்டு விதமாக சால்வ் பண்ணலாம். இப்படியே மல்டிப்ளை பண்ணலாம், அதை நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 29க்கு மல்டிப்ளை பண்ணுங்கள். 58x + 87y = 54x + 90y. எக்ஸை ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க, ஒய் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ 58x - 54x = 90y + 87y. மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 4x = 3y. அப்போ நமக்கு x/y தான் தேவை. எழுத்துக்கெல்லாம் ஒன்றா கொண்டு வந்துருங்க, எண்கள்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ 3/4ன்னு வரும். அப்போ x is to y அப்படிங்கிறது 3 is to 4ங்க சார். டைரெக்டாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இது இப்படியும் கொண்டு வரலாம். அப்படின்னா சில சமயம் இப்படியும் சொல்லியிருப்பாங்க. 2x அதை பின்னமாக எழுதிட்டு 3x + 5y = 18/27 எடுத்துகிட்டு இந்த ஈக்குவேஷனுக்கு நேராக இருக்கிறது இந்த வேல்யூயும் இதுக்கும் எடுத்துக்கிட்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணினாலும் சேம் அதே தான் வரும். சரிங்களா? அப்படி கூட சால்வ் பண்ணி பாருங்கள். அதாவது 2x + 3y = 18, 3x + 5y = 29. இப்போ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு ரெண்டு வேரியபிள் இருக்குது. ஒரு வேரியபிள் கேன்சல் பண்ணணும்னா அதோட எண் மதிப்பு சமப்படுத்தணும். அப்போ 2க்கு 3 எக்ஸை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா 2க்கு 3க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 6 வரணும் சார். இங்கே 6 வரும்னா 3ஆல் பெருக்குங்க, கீழே 6 வரும்னா 2ஆல் பெருக்குங்க. பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இதுலேயும் அதே தான் வரும். y = 4, x = 3ன்னு வரும். சரிங்களா? விகிதம் 3:4. ஆப்ஷன் டி ஃபார் டெல்லிங் சார். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ரொப்போர்ஷன் இப்படி எடுத்தாலும் ஈக்குவல் வேல்யூ தான் வரும், இப்படி எடுத்துட்டாலும் ஈக்குவல் வேல்யூ தான் வரும். சரிங்களா? 46ங்க சார். தந்தை மகன் 2 பேர் சொல்கிறாங்க. அதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபாதர் சன்னு 10 வருடங்களுக்கு முன்பு மகனின் வயதை போல் 3 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 10 years பிஃபோர் மகனுக்கு 1 பங்கு இருந்துச்சு அப்படின்னா தந்தைக்கு 3 பங்கு இருக்கும். 10 வருடங்களுக்கு பிறகு, அதாவது ப்ரெசன்ட் ஏஜ் கொடுக்கல, இதுலேருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த ஆல்ரெடி கிளாஸில் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரெசண்ட்லேருந்து. சரிங்களா? இப்போ அடுத்து ப்ரெசண்ட்லேருந்து 10 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இங்கேருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படின்னா தந்தையின் வயது மகனின் வயதை போல் 2 மடங்கு. அதே தான். தந்தைக்கு மகனுக்கு 1 பங்கு இருந்தால் தந்தைக்கு 2 பங்கு இருக்கும். இப்போ என்னென்னா ப்ரொப்போர்ஷன் தான் அது. எப்படி ஈக்குவல் பண்ணுறதுங்கிறதுல மட்டும்தான் உங்களுக்கு வேல்யூ இருக்குது. 3 பங்கு ப்ளஸ் இங்கேருந்து நம்ம 2:1, நம்மகிட்ட இருக்கிறது 2 ரேஷியோ தான். ஒன்று 3:1, இன்னும் 2:1ங்க சார். இந்த 3:1 வந்து 2:1 கொண்டு வரணும் அப்படின்னா அந்த 3 பங்கு கூட எவ்வளோ ஆட் பண்ணணும்? எவ்வளோ ஆட் பண்ணணும்னா மொத்தம் ப்ரெசென்ட்லேருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 3:1, ப்ரெசென்ட்லேருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா 2:1. அப்போ எவ்வளோ வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸு 20 வயசு. தந்தைக்கு ஒரு 20 வயசு, மகன் 1 பங்கு ப்ளஸ் 20 வயசு. என்ன ஆகுதுன்னா ரேஷியோ 2:1 மாறுது. சரிங்களா? சேம். இப்போ நடு உறுப்புகள் கோட்டு உறுப்புகள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 3 பங்கு ப்ளஸ் 20, 2 பங்கு ப்ளஸ் 40. சரிங்களா? இப்போ அந்த பங்கு 1 பங்கு கொண்டு வந்துடுங்க. 3லேருந்து 2 போனால் 1 பங்கு. 1 பங்கு அப்படிங்கிறது 40 20 போச்சுன்னா 20ங்க சார். அப்போ ப்ரெசண்ட்டு அவன் கேட்குறது நம்மகிட்ட இருக்கிறது 1 பங்கு 20. 1 பங்கு 20ங்கிறது இங்கே 3:1 தான் அப்ளை பண்ண முடியும். அப்போ ஃபாதர் சன் 3 பங்கு 1 பங்கு. 1 பங்கு 20ங்கும் போது 3 பங்குங்கிறது 60, 1 பங்கு 20. சரிங்களா? இப்போ இது என்னென்னா ப்ரெசண்ட்லேருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ப்ரெசண்ட்டுக்கு வரும்போது என்ன ஆகும்னா அப்பாவுக்கு ஒரு 10 வயசு ஆட் ஆகும், மகனுக்கு ஒரு 10 வயசு ஆட் ஆகும். ஆட் ஆகும்போது என்ன ஆகும்னா 70:30ன்னு வரும். அப்போ ப்ரெசண்ட் ரேஷியோ 2 பேருக்கு என்னென்னா 7:3ங்க சார். ஆப்ஷன் சி ஃபார் சென்னை. தெளிவாக பார்த்துங்க. இவங்க என்ன ப்ரெசண்ட்டோட ரேஷியோ கொடுக்கல. ப்ரெசண்ட்லேருந்து தற்போதுலேருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையின் வந்து 10 வருடங்களுக்கு முன்பு மகனோட வயதை போல் 3 மடங்கு. யாரை வச்சு கம்பேர் பண்ணுறாங்களோ அவனுக்கு 1 பங்கு கொடுத்துருங்க. மகனை வச்சு தந்தையை கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ மகனுக்கு 1 பங்கு இருந்தால் தந்தைக்கு 3 பங்கு இருக்கும். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரெசண்ட்லேருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் அப்படின்னு சொல்கிறானுங்க. அப்போ எப்படி இருக்குன்னா மகனோட வயதை போல் 2 மடங்கு இருக்குன்றாங்க. மகனுக்கு 1 அப்படின்னா தந்தைக்கு 2. சரிங்களா? நம்மகிட்ட இருக்கிற 2 ரேஷியோ 1 3:1,
இன்னொன்று 2:1. இதை நம்ம ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா இந்த 3:1 கூட ஏதோ ஒன்று ஆட் பண்ணால் தான் இது கிடைக்கும். அந்த ஆட் பண்ணுறது மட்டும் தெளிவாக பார்த்துங்க. ஏன்னா 2 10 வந்துருக்கு, அதனால் +10 இது போட்டுறாதீங்க. 20 வயசு ஆட் ஆகும். சரிங்களா? அந்த 3:1 2:1 வரணும்னா அந்த இயர் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 வருஷம் டிஃப்ரென்ஸு. அது மட்டும் கரெக்டாக புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த சம் ரொம்ப எளிமையானதுங்க சார். ஆப்ஷன் சி ஃபார் சென்னை. சரிங்களா சார்? அடுத்து 47. ஏ மற்றும் பியோட வயது விகிதம் கொடுத்துட்டாங்க. ஏ பியோட தற்போதைய வயது விகிதம்னு வச்சுக்கோங்க. என்னென்னா 6 பங்கு 5 பங்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணால், 2 பேர்த்தோட வயசையும் ஆட் பண்ணால், 6 பங்கையும் 5 பங்கையும் ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா 44 கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது 11 பங்கு அப்படிங்கிறது 44னா ஒரு பங்கு அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4. சரிங்களா? இதை கொண்டாந்து இதில் அப்ளை பண்ணிங்கன்னா ஏவோட வயசு தெரிஞ்சிடும். ஏவோட வயசும் பியோட வயசும் தெரிஞ்சிடும். ஏக்கு 24 வயசு நடக்குது, பிக்கு 20 வயசு நடக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனில் 8 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவருக்கு ஒரு 8 வயசு ஆட் ஆகும், இவருக்கு ஒரு 8 வயசு ஆட் ஆகும். ஆட் ஆகும்போது என்ன ஆகும்னா ஏ பி 24லேருந்து 8 ஆட் பண்ணிங்கன்னா 32, 20லேருந்து 8 ஆட் பண்ணால் 8ங்க சார். 4ஆல் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா இது 8, இது 7. சரிங்களா? அப்போ 8 வருடங்களுக்கு பிறகு அவங்களோட வயது விகிதம் எப்படி இருக்குன்னா 8:7 இருக்குங்க சார். ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. ரொம்ப எளிமையான சமங்க சார். இது போட்டு ரொம்ப யோசிக்காதீங்க. 2 பேர்த்தோட வயதுகளோட ரேஷியோ கொடுத்துருக்கான். அந்த ரெண்டையும் கூட்டினா 44ன்னு சொல்கிறானுங்க. அப்போ அந்த விகிதத்தை ரெண்டையும் கூட்டுங்க, அது எவ்வளோ பங்குன்னு கிடச்சிடும். 11 பங்கு அப்படிங்கிறது 44ன்னு சொல்கிறான். ஒரு பங்குங்கிறது 4. அந்த ஒரு பங்கு கொண்டாந்து இதில் அப்ளை பண்ணிங்கன்னா ஏபியோட வயசு தெரிஞ்சிடும். இப்போ ஏக்கு 24 வயசு ஆகுது, பிக்கு 20 வயசு ஆகுது. அப்புறம் இப்போ இருந்து 8 வருஷத்துக்கு அப்புறம்னா ஏக்கு 24 வயசு சேர்ந்துடும், பிக்கு 24 வயசு சேர்ந்துடும். அப்போ 32 வயசு 28 வயசு ஆகிருக்கும். ரேஷியோவில் போட்டிங்கன்னா 8:7ங்க சார். ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. 48ங்க சார். ஏ மற்றும் பியின் வயது விகிதம் சேம், ஏஜ் சம் தான். ஏ/பி என்ன ரேஷியோனா 8 பங்கு 7 பங்கு. 10 வருடங்களுக்கு பிறகு ஆஃப்டர் 10 இயர்ஸ் அப்படின்னாவே ஆட் பண்ணிக்கிங்க. 8 பங்கு ப்ளஸ் 10, 7 பங்கு ப்ளஸ் 10 என்ன ஆகுதுன்னா ரேஷியோ 13:12ன்னு மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வயது என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த டிஃப்ரென்ஸ் கேட்குறானுங்க. இது விகித சமம். மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 96 பங்கு ப்ளஸ் 120, 13ங்கும் போது 77 84, 91 பங்கு ப்ளஸ் 130. இது பங்கு இங்கே கொண்டு வந்துருங்க, 20 இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ 96லேருந்து 91 போச்சுன்னா 5 பங்கு ஈக்குவல் டு 10ன்னு வரும். அப்போ ஒரு பங்கு அப்படிங்கிறது 2ங்க சார். ஒரு பங்கு 2 அப்படின்னா ஏவோட வயசு என்னன்னு பாருங்கள், 8 பங்கு. அப்போ 8 × 2 16 வயசுங்க சார். பியோட வயசு 7 பங்கு. அப்போ 7 × 2 அப்படிங்கும்போது 14. அவங்க வயது வித்தியாசம் தான் கேட்குறானுங்க. அப்போ ஏ மைனஸ் பி அப்படிங்கும்போது 16 - 14 = 2. அப்படி இல்லைனாலும் 8 பங்கு - 7 பங்கு அப்படிங்கிறது ஒரு பங்கு. ஒரு பங்குங்கிறது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 2. எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். சரிங்களா? மொத்தத்தில் ஒரு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சி அந்த வயசு இதில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவன் எப்படி கேட்டாலும் நம்ம சொல்லிக்கலாம். வயது வித்தியாசம் கேட்டாலும் சொல்லிக்கலாம், வயதுகளோட கூடுதல் கேட்டாலும் சொல்லிக்கலாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏங்க சார். சார் அடுத்து 49. ஃபஸ்ட்டு ஏபியோட இருமடி விகிதம், டூப்ளிகேட் ரேஷியோ என்ன? இருமடி விகிதம், டூப்ளிகேட் ரேஷியோங்க சார். டூப்ளிகேட் ரேஷியோ. சரிங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A²/B². அதே A, Bயோட துணை இருமடி விகிதம் சப் டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா துணை இருமடி விகிதம் அப்படின்னா சப் டூப்ளிகேட் ரேஷியோ சார். அதை பார்த்துங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா √A/√B. இங்கே அவன் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா துணை இருமடி விகிதம் கொடுத்துட்டாங்க. சப் டூப்ளிகேட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது √A/√B = 2:3ன்றாங்க. இது இப்படி எழுதிங்க. இப்படி எழுதுறதோட √A/√B = 2/3. அப்போ A/B என்ன வரும்னா இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள். ரூட்டை கேன்சல் பண்ணால் ஸ்கொயர் பண்ணுங்க சார். அப்போ போத் சைடு 2 பக்கமே ஸ்கொயர் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா A/B = 2² / 3².
அப்போ 2/3 ஏங்கிறது 4/9 வரும். இதுதான் ஏபியோட வேல்யூ. அதாவது A/B அப்படிங்கிறது 4/9 சார். இப்போ அடுத்து அவன் கேட்குறது இருமடி விகிதம் A/A, பியோட இருமடி விகிதம் என்னன்னு கேட்குறானுங்க. ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க. இருமடி விகிதம் டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள். A²/B² அப்படிங்கிறது தான் இதோட இருமடி விகிதம். அப்போ 4²/9². அப்போ 16:81 அப்படிங்கிறது தான் இவன் கொடுத்துருக்க கொஸ்டினோட இருமடி விகிதம். ஆப்ஷன் சி ஃபார் சென்னை. புரியுதில்ல சார்? ஒரு 2 எண்கள் இருக்குது, அதோட இருமடி விகிதம்னா A²/B². இதே ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா A³/B³ சார். அதே சப்ட்ரிப்ளிகேட் அப்படின்னா ∭A/∭B. சரிங்களா? இருமடி அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிக்கங்க. துணை இருமடி அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டு. அதே மும்மடி அப்படின்னா கியூப் வேல்யூ. துணை மும்மடி அப்படின்னா ∭A ∭B. சரிங்களா? அது மட்டும் நான் வச்சுங்க. இவன் கொடுத்துருக்குறது துணை இருமடி விகிதம் கொடுத்துட்டானுங்க. அதாவது √A/√Bங்கிறது 2:3னா அந்த எண்கள் என்னென்னு முதல்ல கண்டுபிடிச்சிருங்க. சரிங்களா? அந்த ஸ்கொயர் ரூட்டை நீக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஏபியோட வேல்யூ கிடச்சிரும். அதை திருப்பி ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இருமடி விகிதம் கிடச்சிரும். சரிங்களா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபார் சென்னைங்க சார். சார் கவனிங்க, நம்ம போன சம்லாம் சொன்னோம் A, பியோட இருமடி, அதாவது டூப்ளிகேட் ரேஷியோ சொல்லியிருந்தோம். இல்லை ட்ரிப்ளிகேட் ரேஷியோ கேட்குறானுங்க. A, பியோட மும்மடி விகிதம் அப்படின்னா என்னென்னா க்யூப் எடுக்கணும், அவ்வளோதான். மும்மடி விகிதம் அப்படின்னா A³/B³. இதே ஒரு வேளை துணை மும்மடி சப்ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு கேட்டாங்கன்னா துணை மும்மடி விகிதம் கேட்டாங்கன்னா ∭A/∭B. இதுதான் இங்கே என்ன சொல்கிறேன்னா 2,3 மும்மடி விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேல்யூ கொடுத்துட்டான். அப்போ 2,3 மும்மடி விகிதம் என்னவாக இருக்குன்னா கண்டிப்பாக 2³/3³ இருக்கும். அப்போ வேல்யூ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 8:27 வரணும். இவன் இதுக்கு பதில் என்ன, இந்த 8/27 பதிலாக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டான். என்னென்னா A+4 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ, 3A+15 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ. அது என்னென்னா 8:27ங்கிறான். ஒன்றும் இல்லை, இங்கே ஏவோட எதை கூட்டினா 8 கிடைக்கும், அதுதான் கொஸ்டின். அதாவது A+4 = 8 அப்படின்னா ஏவோட வேல்யூ 8 - 4 = 4. அப்போ A = 4ங்க சார். 4ங்கிறது அதில் அந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிடும். ஏன்னா அப்ளை பண்ணி பாருங்கள். A+4 = 3A+15. இப்போ ஏக்கு பதில் 4ன்னு கொடுத்தீங்கன்னா 4 + 4 8ன்னு வந்துடும். 3 × 4ங்கிறது 12 + 15. அப்போ 8:12 + 15 27ன்னு வந்துடும். நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா மும்மடி விகிதம்னா என்ன, துணை மும்மடி விகிதம்னா என்ன, இருமடி விகிதம்னா என்ன, துணை இருமடி விகிதம்னா என்ன, அது மட்டும் தெரிஞ்சால் போதும். இருமடி விகிதம்னா ஸ்கொயர்டுங்க சார். அதே துணை இருமடி விகிதம்னா √AB. AB. அதே மும்மடி விகிதம்னா A³/B³. சப்ட்ரிப்ளிகேட் துணை மும்மடி விகிதம் அப்படின்னா ∭A/∭B. இந்த விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். இதில் சம் கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் மேக்ஸிமம் பேசிக்காகவும் கொடுத்துருக்கானுங்க, ஏஜ் சம்மும் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்தாச்சுங்க சார். எல்லாத்துக்குமே ஆன்சர் சொல்லியிருக்கோம். நம்ம வர இப்போ ஒரு 2-3 வாரங்களாக ஆன்சருக்கு கொஞ்சம் டிலேவாக போட்டுட்ருக்கோம். பட் மக்கள் நீங்களும் ரொம்ப குறைவான நண்பர்கள் தான் பார்க்குறீங்க. பட் பார்க்காத நண்பர்கள் பற்றி நமக்கு கவலை இல்லை. அவங்க பார்க்குறாங்க, பார்க்காம போகிறாங்க, அதை பற்றி நமக்கு ஒரு கவலையும் கிடையாது. பட் பார்க்கக்கூடிய நண்பர்கள், அதாவது இந்த ஆன்சருக்கு பார்க்குற அனைவருக்குமே இது புரியுதான்னு பாருங்கள். புரியுதா? தான் நம்ம சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கெல்லாம் புரியணும். புரியல அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நேரில் நான் சொல்லுங்கள். ஏன்னா கிளாஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் சார், இதில் இன்னும் கொஞ்சம் புரியாமல் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், அது மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒன்றா நேரில் சொல்லுங்கள், இல்லை கமெண்ட் பாக்ஸில் கூட போடுங்க, இல்லை முதல்ல மெசேஜ் எங்கள்கிட்ட சேர்த்துருங்க. புரியுது அப்படின்னா ஓகே, பிரச்சனை இல்லை. புரியாமல் இருக்குன்னா மெசேஜ் எப்படி இருந்தாலும் எங்கள்கிட்ட சேர்த்துருங்க. எக்ஸாம் விரைவில் வந்துருங்க சார். இந்த குரூப் 1 ஏன்னா இப்போ கிளாஸ் நிறையா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த பசங்களை பார்க்கும்போது குரூப் 1 ரொம்ப குறைவான நம்பர்கள் தான் செலக்ட் ஆகிருக்காங்க. அது என்ன காரணம்னு தெரியல. ஏன்னா 1.25 வருஷம் டைம் இருந்திருக்கு. அந்த பீரியடில் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இத்தனைக்கு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது. ஃபுல் டைம் படிச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க. அது அந்த டைமும் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிலங்க சார். உங்களுக்கும் அதே தான். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இப்போ கடைசியில் ஸ்பீச் கேட்கக்கூடிய ஆட்கள்
கொஞ்சம் நல்லா படிங்க. வர்ற வாய்ப்பை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. சரிங்களா? எப்பவும் சொல்கிறது நான் அதுதான். டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா வச்சுக்கங்க. எல்லாருமே சொல்கிற ஒரே கான்செப்ட் தான். நல்லா படி, வேலைக்கு போயிடலாம். அது கண்டிப்பாக உண்மை தான் அது. ஒழுங்கான ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இங்கே நிறைய பேர்த்துக்கு எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு தெரில, எப்படி படிக்கணும்னு தெரியாமே இருக்கானுங்க. கொண்டு வந்து ஃபீஸை கட்டிட்டு சும்மாவே இருக்கானுங்க. தயவு செஞ்சு நீங்களும் அப்படி இருக்காதீங்க. நல்லா படிங்க. எப்படியாவது அச்சீவ் பண்ணிடணும் சார். ஒரு ஜாப் அப்படிங்கிறது வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு எக்கனாமிக் ரீதியாக செட்டில் ஆகணும். ஒரு அது குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி. முதல்ல அதுக்கான தகுதியை உயர்த்திக்கங்க. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நோக்கி போங்க. சரிங்களா? நல்லா படிங்க. கண்டிப்பாக அடிச்சிடலாம். பார்க்கலாம் அடுத்த ஆன்சர் கீழே. சரிங்களா? நன்றி.